பிக் பாஸில் நேற்று விஜய் சேதுபதி வந்து பெருசாக ஒன்றும் பேசிக்கல. பிக் பாஸ் இது வரைக்கும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு 4-5 வாரத்தில் நம்ம கணிக்க முடியும். இவர் தான் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்படி வந்து ஒரு பிக் பாஸ் வந்து விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது தெரியல. யார் ஃபைனல் வரைக்கும் போக போகிறாங்க, யார் 5 பேர் ஸ்டேஜில் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியல. விஜய் சேதுபதி நேற்று பேசும்போது கூட உங்கள் குடும்பத்தார் வந்துட்டு போன பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் மாறி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டார். சந்தோஷமாக தான் இருந்தது. அதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ அந்த போட்டியாளருக்கு பதிலாக யார் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எல்லாருமே கேட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சபரி சொன்னது தான் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி சொன்னார். பார்வதி வந்ததுக்கு பதிலாக பார்வதி அம்மா வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். விஜய் சேதுபதியே சிரிச்சிட்டார். உண்மையிலேயே வந்து பார்வதி அம்மா வந்து பயங்கரமான ஆளாக இருக்குது. பார்வதி அம்மா இப்போ இதுலேருந்து ஒரு 5% தான் வந்து பேசியிருக்குது, செயல்பட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்வதி அம்மா வந்திருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படி தான் போகுது. அந்த மாதிரி இருந்தது. அப்புறமா கமருதீன் சொன்னது பார்த்திங்கன்னா அமித்தோட மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா அமித்தோட பொண்ணு வந்திருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் இது ஓவர் பில்டப்பாக தான் தெரிஞ்சுது. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சதில்ல. அதில் பார்வதிக்கு என்ன பேர் வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி ஒரு விஷயத்தை மறைச்சாங்க. அது வந்து சீட்டிங் பார்வதி அப்படின்னு ஒரு பேர் வச்சுது. அதை மறைச்சாங்க. உடனே இல்லையே, மக்கள் எல்லாம் சீட்டிங் பார்வதி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, ப்ளே பாய் பார்வதின்னு சொல்லலையே, சீட்டிங் பார்வதின்னு தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் விஜய் சேதுபதி சொன்னேன்னா, சார் ஏற்கனவே இங்கே இருக்கிறவனுங்க ஓட்டுறானுங்க சார், நீங்கள் வேறு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி அது பம்முச்சு. அது பம்முறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது பம்முனை பயமிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டார். குழந்தையும் தெய்வம் ஒன்றுமா, குழந்தை உண்மையை தான்மா பேசும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டார். அது பார்வதிக்கு ஒரு மாதிரி நோஸ் கட் ஆயிடுச்சு. பார்வதி திருந்த போகிறதில்ல. ஆனால் அவங்க அம்மா வந்து சொன்னது என்னென்னா, ஆண் பெண் பழகுறதும் சரி, அது இயல்பு தான். அந்த உணர்வுபூர்வமாக பழகுறது இயல்பு தான், அது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறு கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அவன் கமருதீனுக்கு இவன் நம்மளை கழட்டி விட்டுருவா, இவன் நம்ம கூட இனிமேல் ஒத்து வர மாட்டா அப்படிங்கிறத அவன் தெளிவாக இருக்கிறாங்க கமருதீன். என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் பார்வதியோட அஃபெக்ஷனை அவனால் எடுத்துக்கவே முடியல. திரும்பவும் அவன் அரோரா வந்து குற்றம் சொல்கிறான். துஷார் வந்து வெளியே போனதுக்கு அரோரா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சும்போது விஜய் சேதுபதி சொன்னார், இங்கே பார், துஷார் வெளியே போனது அவனுடைய கேம் சரியாக விளாட்ல, மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கும் அரோராவுக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீ ஏன் திரும்ப அரோராவே சொல்கிறீங்க? அது தப்பு. துஷார் சரியாக கேம் விளாட்ல, அதனால் மக்கள் துஷாருக்கு ஓட்டு போடல, அவ்வளோதான். அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே இருந்து வீட்டிலேருந்து வெளியே போகிறவங்களுக்கு, வெளியே போனவங்களுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது வந்து சாண்ட்ராவுக்கும் பொருந்தும். சாண்ட்ரா வந்து அவருடைய கணவர் பிரஜன் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தரப்பில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது தப்பு அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டினார். அதே போல் வந்து அரோராவுக்கும் ஒரு விஷயத்த சொன்னார், இங்கே பார், நீ வந்து உன்னால தான் வெளியே போனான்னு சொல்லும்போது உன்னை பலகீனப்படுத்துகிறான், நீ அழுகிற, ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்லும்போது உனக்கு அழுக வருது அப்படின்னா அது நீ பலகீனமாக இருக்கேன்னு அர்த்தம். உன்னை பலகீனப்படுத்த தான் செய்வாங்க. நீ அந்த மாதிரி அழுகக்கூடாதுமா, அழுகாத, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் சொன்னார். அந்த ஆறுதல் கூட அதை பலகீனப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அமித் பார்கவ் அப்படின்னு சொல்லி வெளியே போவார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 3 எரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 எலிமினேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒன்று வந்து அமித் பார்கவ் நேற்று வெளியேற்றிட்டாங்க. இன்றைக்கி டபுள் எரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யார் வெளியே போவா அப்படின்னா, ஓட்டில் வந்து லீஸ்ட்டாக இருக்கிறது சுவிச்சா வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுவிச்சாவோட சேர்த்து அரோராவையும் வந்து வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரோரா வந்து பெருசாக கேம் விளாடலை. அரோரா பொறுத்த வரைக்கும் கேம் விளாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அரோரா வந்து பேரண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது என்னை பார்க்குறதுக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த கேமரா முன்னாடி நின்று கொஞ்சம் மாதிரி ஒரு எமோஷ்னலாக பேசினாங்க. அந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி நேற்று மென்ஷன் பண்ணார். கவலைப்படாதீங்க, யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, ஃப்ரெண்டு தான், அவங்க வளர்க்குற நாய் மட்டும்தான், மற்றபடி பெருசாக யாருமே அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அதை தான் வந்து விஜய் சேதுபதி சொன்னார், நாங்களாம் இருக்கோம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அதுக்கும் வந்து அது எமோஷ்னலாக அழுதுச்சு. தொடர்ந்து அழுதுகிட்டு தான் இருக்குது. மேக்கப் ஒரு பொம்மை மாதிரி, மெழுகு பொம்மை மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சுற்றி வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து கேம் இல்லை.
இப்போ வந்து வீட்டிலேருந்து வந்துட்டு போனவங்க நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பார்வதி அம்மா வந்து நீ உன் தனி கேம் விளையாடுன்ருக்காங்க. அதே கமருதீனோட அக்காவும் வந்து நீ தனி கேம் விளையாடுறா, சும்மா அவ கூட சேர்ந்துக்கிட்டு சுத்தாத, மைக்கெல்லாம் ஒழுங்கா மாட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, உன் வாழ்க்கையை நீ டிசைட் பண்ணுறது இடம் இது கிடையாது, வெளியே வந்து டிசைட் பண்ணு, சும்மா இங்கே எமோஷ்னலாக வந்து வாழ்க்கையை டிசைட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. போன பிறகு யாரோட கேம்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் யாரோட கேமும் யாரும் மாற்ற முடியாது. எல்லாமே வந்து அவங்க வந்து பேசிட்டு போன பிறகு அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நடிப்பாக தான் இருக்குது அப்படின்னு அரோரா சொன்னாங்க. அதில் சபரி சொன்னது என்னென்னா, பார்வதி வந்து உடனே டக்குன்னு மாறிட்டாங்க, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சபரி சொன்னாப்புல. அது உண்மை தான், அது நல்லவங்க கிடையாது, அது டக்குன்னு உடனே மாற்ற முடியாது. கேமராவுக்காகவும் சரி, மக்களுக்காகவும் சரி, மக்களை ஏமாத்துறதுக்காகவும் பார்வதி அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலிமினேஷன் 2 பேர் இருக்கிறாங்க, சுவிட்சாவும் அரோராவும் வெளியேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.